முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை.
மத்தேயு 14:32 ஜூன் மாத வாக்குத்தத்தம். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. பயங்கரமான புயல் காற்று வீசுது. கடலில் கொந்தளிக்குது. எல்லா அலைகளும் அப்படியே படகுக்கு மேலே அப்படி பொங்கி பொங்கி வருது. செத்து போயிடுவோம்னு பயப்பட்டாங்க. ஒவ்வொன்று கத்திட்டு இருக்காங்க. இயேசு வருகிறார், தண்ணீர் மீது நடந்து வருகிறார், அந்த படகுல கால் வைக்கிறார். உடனே அந்த காற்று அமர்ந்துதான். மிகப்பெரிய அமைதி உண்டாயிற்று. அவர்கள் ஜீவன் தப்பியது. இந்த நாளில் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரி, உங்கள் வாழ்க்கையிலும் இடைவிடாத புயல் வீசி கொண்டிருக்கலாம். வியாதி என்கிற அந்த புயல் காற்று, கடன் பாரங்கள், நெருக்கங்கள், அவமானங்கள், பிள்ளைகளினாலே பல பிரச்சனைகள், எதிர்காலத்தை குறித்த நிச்சயமற்ற தன்மைகள், எதிர்பாராத கூடிய விபத்துகள் எனப்பட்ட புயல் காற்றுகள், தேவையற்ற செலவினங்கள் என்கிற புயல் காற்றுகள் வந்து கொண்டே இருக்கலாம். ஐயோ, இந்த புதிய மாதம் எப்படி இருக்க போகிறது என்று கலங்கி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இயேசு உங்கள் படகில் வருகிறார். வாழ்க்கை படகிலே அவர் கால் வைத்த மாத்திரத்தில் எல்லா அந்த புயல் காற்று அமைந்து போகும். மிகப்பெரிய அமைதி உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், வாழ்க்கை இன்பகரமாய் மாறி போகும். உங்கள் வாய் நகைப்பினால் நிறைந்திருக்கும்படியாக இந்த மாதத்தில் கர்த்தர் செய்வார். எல்லாரும் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு கர்த்தர் உங்களை நினைத்து பார்க்க முடியாத உயரத்தில் கொண்டு போய் வைப்பார். இந்த புதிய மாதத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பாராக. ஆமென். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாட்களில் அநேகரை நாம் சந்திக்கின்றோம். நேற்று தினத்தில் ஒருவர் என்னை தொடர்பு கொண்டார்கள். அவர்கள் கோயம்புத்தூரில் இருக்காங்க. எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊராகிய பிள்ளையன்மனையை சார்ந்தவர்கள். அப்போ அவங்க சொன்னாங்க, பிரதர், எங்கள் அம்மா அவங்க கூட்டத்துக்கு முந்தைய ரெகுலராக வருவாங்க. நினைவு நாள், எங்களுடைய குடும்பத்தில் ஒருவருடைய நினைவு நாள், அதனால் நாங்கள் சாப்பாடு கொடுக்க விரும்புகிறோம் என்று நேற்றைய தினத்தில் அவர்கள் நமது அடைக்கலான் குருவி முதியோரிடத்தில் இருக்கிற அவ்வளவு இருக்கும் நல்ல சிறப்பான சாப்பாடை கொடுத்தாங்க. அம்மா இருந்தாங்க, அம்மா நம்ம ஊழியத்துக்கு போனாங்க. அந்த அன்பு அவர்கள் என்னை தொடர்பு கொள்ள வைத்து இப்பொழுது ஒரு நினைவாக சாப்பாடு கொடுக்காங்க. பார்த்தீங்களா, பிள்ளைகள் எவ்வளோ நல்ல பிள்ளைகள். அம்மா ஒரு ஊழியத்தை நேசித்தாங்க, அப்பா ஒரு ஊழியத்தை நேசித்தாங்க. இப்போ அவங்க இல்லை. அதனால் அந்த ஊழியத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் மிகவும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு எண்ணம். நிறைய பிள்ளைகள் அப்பா அம்மாவை கனம் பண்ணுறாங்க. அவங்க மரித்து போன பிறகு கூட கனம் பண்ணுறாங்க. ஆனால் உயிரோடு இருக்கிற எத்தனையோ பெற்றோர்களுடைய அருமை இன்றைக்கு அவள் பெற்ற பிள்ளைகளுக்கு தெரிவதில்லை. நிறைய பேர் ஃபோன் பண்ணி பிள்ளைகள் பேசுகிறதில்ல, போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்க, அடிக்கிறாங்க, கெட்டவாக சொல்லி திட்டுறாங்க. பெற்ற பிள்ளைகள் அப்பா அம்மாவை அடிக்கிறாங்க, கெட்டவாக சொல்லி திட்டுறாங்கிறதுலாம் ரொம்ப சகஜமாக ஆகிவிட்டது. அப்பா அம்மாவுடைய அருமை தெரியாமல், பெருமை தெரியாமல் வாழ்கிற எவ்வளவோ பேலியாடின் பிள்ளைகளாக பிள்ளைகள் வளர்ந்துருக்காங்க. என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. கர்த்தர் தான் அப்படிப்பட்ட பிள்ளைகளை சந்திக்க வேண்டும், ரட்சிக்க வேண்டும். அது நம்ம கையில் கிடையவே கிடையாது. ஆண்டவர் தான் அப்படிப்பட்டவரிட சந்தித்து நல்ல பிள்ளைகளாக மாற்ற வேண்டும். இந்த வாரம் சனிக்கிழமை கர்த்தர் சித்தமானால் பிரியத்துக்குரியவர்களே, நாகர்கோவில் OMC ஹாலில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டம் நடைபெறும். கூட்டத்தின் இறுதியில் உங்கள் அனைவருக்கும் புதிய மாதத்தின் ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிப்பேன். அனைவருக்கும் சிறப்பான விருந்து வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, நமது ஊழியத்தின் சார்பாக அடைக்கலான் குருவி முதியோர் இல்லம் எனப்பட்ட ஆவிக்குரிய முதியோர் இல்லம் இருக்கிறது. தினந்தோறும் அங்கே ஜெபங்கள் நடக்கிறது. நல்ல நல்ல ஊழியக்காரர்கள் ஜெபத்தில் நடத்துகிறாங்க. யாராவது சேர வேண்டும் என்றால் மாதம் இப்போ தான் பிறந்திருக்கு, சரியான ஒரு நேரம். நீங்கள் தாராளமாய் பங்கேற்கலாம் என்பதை உங்களுக்கு அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் புதிய மாதம் ஜூன் மாதத்துடைய வாக்குத்தத்தம் மத்தேயு 14:32 அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. புயல் காற்று அப்படி இல்லாமல் போயிடுச்சு. இயேசு அந்த படகுல ஏறின உடனே அது வரைக்கும் அவர்களை பயமுறுத்தி கொண்டிருந்த அந்த புயல் காற்று, கடல் கொந்தளிக்குது, அலைகள் தலைக்கு மேலே போகுது, தண்ணீராக வருது, செத்து போயிடுவேன்னு பயந்துகிட்டே இருந்தாங்க. ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. இயேசு அந்த படகுல கால் வச்ச உடனே எல்லா புயலுமே அமர்ந்து விட்டது. ஒரு பெரிய அமைதி உண்டாயிற்று என்று சொல்லி நான் காண்கிறோம். ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி உங்கள் குடும்பத்து மேலேயும் வாழ்க்கை படகு மேலேயும் நிறைய புயல் காற்றுகள்,
வியாதி என்கிற புயல் காற்றுகள், சாத்தானுடைய கிரியைகள், செய்வனைகள்ங்கிற புயல் காற்றுகள், அதே மாதிரி பண நஷ்டங்கள், பண விரயங்கள், தொடர்ந்து தேவையில்லாத செலவினங்கள், நஷ்டங்கள், தொடர்ந்து எல்லாவற்றிலும் தோல்வி, பணம் எல்லாம் போயிட்டே வட்டி கடன்கள் என்கிற புயல் காற்றுகள். அந்த பண நெருக்கடியில் சிக்கியிருக்கவங்களெல்லாம் பார்க்க முடியாது, பாவமாக இருக்கும். பிள்ளைகளாலே புயல் காற்றுகள், அவருடைய வாழ்க்கையின் தவறான நடவடிக்கைகள், நண்பர்கள், போதை பழக்கங்களால் புயல் காற்றுகள், இது எல்லாமே இந்த மாதத்தில் அமர்ந்து விடும். அல்லேலூயா என்று ஆண்டவர் நம்மிடத்தில் இந்த வாக்கு பண்ணுகிறவராக இருக்கிறார். இந்த ஜூன் மாதத்தில் எல்லா புயல் காற்றும் ஓய்ந்து விடும் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு தருகிற வாக்கு தத்தம். நான் 11, 12 படிக்கும்பொழுது தான் உயிர்மீச்சி ஜெபக்குழு, என்னுடைய ஆதி ஆவிக்குரிய தகப்பன் பெருமதிப்பிற்குரிய ஜான் கோயில் சையா அந்த ஃபெல்லோஷிப்புக்கெலாம் போவேன். நல்ல ஜெபிக்கிற ஃபெல்லோஷிப். அவங்க அடிக்கடி சனிக்கிழமை நைட்டு அந்த ஊழியத்தில் இருந்த ஆண்கள்லாம் கூடி ஜெபம் பண்ணுவாங்க. அங்கே தான் நான் அனல் பறக்க ஆவியில் ஜெபிக்க கற்றுக்கொண்டேன். அதுக்கு பிறகு இது மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு, வனாந்திரத்துக்கு, கடல் கரைகளுக்கு போய் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி ஜெபம் பண்ணும்போது அந்த சமயத்தில் எங்கள் வீட்டில் ரொம்ப பண நெருக்கடி, தகப்பனுக்கு பண கஷ்டம். பேங்க்கில் லோன் வாங்கி திருப்பி கட்ட முடியாதனால ஏலம் விட்டுருவாங்க அப்படின்னு போர்டெலாம் வச்சுட்டாங்க. அப்போ நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். வாலிப வயசில் இருக்கிறேன், மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். எனக்கு நன்மை தீமை தெரிந்து விட்டது. அப்பொழுது நான் அந்த ஃபெல்லோஷிப்பில் போய் கண்ணீரோடு நான் ஜெபிச்சேன், ஆண்டவரே இந்த கடன் பாரமே வேண்டாம், இந்த கஷ்டமே வேண்டாம், இந்த நிந்தையே வேண்டாம், வீடு ஏழங்கிற நிந்தையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்ணீரோடு ஜெபித்தேன். பிரியத்துக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த நாளில் ஜெபத்தை கேட்டார். அந்த ஜப்திங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போட்டார். ஆண்டவர் பிற்பாடு ஆசீர்வதித்தார். நிறைய பேருடைய வாழ்க்கையில் அந்த எங்களுக்கு மேலே அந்த புயல் காற்று வீசி வீடு போயிருமோ, அது போயிருமோ, இது போயிருமோன்னு நாங்கள் தளங்கி நின்ற காலங்களெல்லாம் உண்டு. ஆண்டவர் தான் காப்பாற்றினார். அதை போலவே உங்களையும் கூட அவர் காப்பாற்றுவார். உங்கள் வாழ்க்கையிலே உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற புயல் காற்று, உங்கள் பிள்ளைகளை பயமுறுத்தி கொண்டிருக்கிற புயல் காற்று, உங்களுடைய பிஸ்னஸை பயமுறுத்திக்கிட்டு இருக்கிற புயல் காற்று, பொல்லாத ஆவிகள், மனிதர்கள் எல்லாம் அமர்ந்துருவாங்க, ஒன்றுமே இல்லாமல் போயிடும். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுற ஆயுதங்கள் எல்லாம் இந்த புதிய மாதத்திலே ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்பதுதான் கர்த்தர் தருகின்ற வாக்குத்தத்த செய்தியாக இருக்கின்றது. அதனால் கலங்காதீங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அந்த ஆட்கள்லாம் பார்த்துட்ருக்காங்க. இயேசு காலடி எடுத்து வச்ச உடனே அமைதியாகிடுச்சு இல்லையா? அது வரைக்கும் புயல் காற்று தான் இருந்தது. இயேசு காலடி எடுத்து வச்ச உள்ளே வந்துட்டாருன்னா புயல் காற்று இல்லாமல் போயிடுச்சு. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை நம்முடைய வீட்டுக்குள்ளே நான் வரவழைக்க வேண்டும், நம்முடைய உள்ளத்துக்குள்ளே நான் வரவழைக்க வேண்டும். இயேசுவே எனக்குள்ளே வார, ஒரு சிம்பிள் ஜெபம், அவ்வளோதான். எனக்குள்ளே நீங்கள் வாருங்க. என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, என்னால் எதுலேயுமே வெற்றி பெற முடியாது, என்னால் ஒரு சுண்டு வரல கூட அசைக்க முடியாது. நீங்கள் வாங்க. நீங்கள் உள்ளே ஏறின ஒன்று தான் அந்த காற்றெலாம் அமர்ந்ததுன்னு நாங்கள் வாசிக்கிறோம். அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் வருவீங்கன்னா எல்லா விதமான சாத்தானுடைய கிரியைகளும் அமர்ந்து போயிடும், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும். நம்ம ஊழியத்தில் நாசரேத்து கூட்டத்துக்கு அன்னூர் ஜோசப் பண்ணை வருவாங்க, குழந்தை உள்ளம் கொண்டவர்கள். அவங்க இந்த மகளுக்கு ஆண்டவர் நம்ம ஊழியத்து மூலமாக ஒரு அற்புதம் செஞ்ச உடனே ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டாங்க. அது வரைக்கும் பாவமான வாழ்க்கையை வாழ்ந்தவங்க இன்றைக்கி வரைக்கும் நம்முடைய ஊழியத்தில் தீவிரமாக இருக்காங்க. ஒரு விஷயம் வால்பாறைக்கு ஊழியத்துக்கு போகும்பொழுது அண்ணன் வந்திருந்தாங்க, நிறைய பேர் கூட வந்திருந்தாங்க. அதில் ஜோசப் பண்ணை என் பக்கத்தில் இருப்பாங்க. அப்போ கறியெல்லாம் வச்சோடனே ஜோசப் பண்ணை ஒன்றுமே சாப்பிடலை. இல்லை ஏனே சாப்பிடலை அப்படின்னு சொல்லி கேட்டேன். எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது, எனக்கு சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, டாக்டர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நான் சொன்னேன், அண்ணே ஒன்றும் இல்லை, நான் ஜோம் பண்ணி சாப்பிடுங்க, எல்லாம் உடம்போட சேர்ந்துடும், ஒன்றும் செய்யாதுன்னு. அதை குழந்தையை போல் விசுவாசித்து அவங்க சாப்பிட்டாங்க. அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எல்லாத்தையும், ஸ்வீட்னாலும் சரி, நான்வெஜ்னாலும் சரி, அண்ணன் அப்படி ஃபுல்லாக சாப்பிடுவாங்க. என்னென்னா இப்போ எப்படி சாப்பிட்றீங்கன்னா, ஆமாம் இப்போ எனக்கு சுகரும் கிடையாது, ப்ரெஷரும் கிடையாது, கொலஸ்ட்ராலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லாம் அமர்ந்து விட்டது. அது வரைக்கும் வியாதி பயங்கரமாக அண்ணன் மேலே வீசிகிட்டு இருந்தது புயல் காற்று. ஏன்னா அவங்க சிகரெட் குடித்து தண்ணி அடித்து வாழ்க்கை சரத்துக்கு எடுத்துக்கிட்டாங்க. அதனால் மிக பயங்கரமாக அந்த புயல் காற்று வீசிகிட்டு இருந்தது. நான் சொல்கிறேன், ஒன்றும் செய்யாதீங்க, சாப்பிடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டாங்க. அந்த புயல் காற்றுகள் எல்லாம் அப்படியே அமர்ந்து விட்டது, பின்னால் போயிடுச்சு. அது வரைக்கும் அவர்களை பயமுறுத்தி கொண்டிருந்த அந்த ஆவிகள் எல்லாம் அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் அவங்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் ஒரு நல்ல சுகமான ஒரு வாழ்வு. ஆச்சரியமாக இருக்குது நமக்கு யோசித்து பார்க்கும்போது. இயேசு வந்து விட்டார், வார்த்தை வந்து விட்டதுனோட அந்த வியாதிங்கிற காற்று அப்படியே ஓய்ந்து போயிடுச்சு.
ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. எத்தனையோ பேருக்காக போய் ஜெபிக்கிற பொழுது அது வரைக்கும் அவர்கள் மேலே வீசுகிற வியாதிங்கிற பெருங்காற்று அப்படியே அமர்ந்து விடுகிறது. அந்த வியாதி அப்படியே ஒன்றும் இல்லாமல் போகுது. அது வரைக்கும் பெருகி அவர்களை வேதனைப்படுத்தி பலகீனப்படுத்தி நாளுக்கு நாள் பலகீனப்படுத்தி அவர்களை அப்படி மரணத்துக்கு நேராக இழுத்துட்டு போயிருக்கு. நம்ம போய் ஜெபிச்ச உடனே இயேசு வரார். இயேசு வந்த உடனே வியாதி உள்ள கூற்றுகள் அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடுது. அவங்க அப்படியே தப்பு வைக்கப்பட்டுறாங்க. இதைத்தான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு வருகிற பொழுது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட கடன் பாரமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பொல்லாத ஆவியாக இருந்தாலும் அவைகள் அப்படியே போயிடும். ஆனால் அது இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வரணும், நமக்குள்ளே வரணும், நம்ம குடும்பத்துக்குள்ளே வரணும். நிறைய பேர் என்னெல்லாமோ முயற்சி எடுக்கிறாங்க, சோசியல் மீடியாவில் முயற்சி எடுக்கிறாங்க, படிக்கிற பிள்ளைங்க டியூஷன் போய் முயற்சி எடுக்கிறாங்க, கண் விழிச்சு படித்து முயற்சி எடுக்கிறாங்க. அவர்களை நம்ம பாராட்ட வேண்டும். சிலர் புதுசாக டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க, ஏஐ யூஸ் பண்ணுறாங்க. நமக்கு ஏஐ நம்முடைய ஆண்டவர் இயேசு தான். இயேசுப்பா நீங்கள் எப்படியாவது எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க என்று சொல்லி நான் கேட்போம் என்றால், எனக்கு இதெல்லாம் கற்றுத்தாருங்க, எனக்குள்ளே நீங்கள் வாருங்கன்னா, ஆண்டவர் வந்துட்டார்னா இதையெல்லாம் தாண்டி நமக்கு ஒரு மாபெரும் வெற்றி அவர் தருவார் என்பதில் சந்தேகமே இல்லை. இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தாண்டி ஆண்டவர் ஒரு மாபெரும் வெற்றி தருகின்றவராக இருக்கின்றார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். மனிதனுடைய முயற்சிக்கு எட்டாத ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார், உங்களை உயர்த்துவார் என்பதுதான் இந்த நாளில் நல்ல செய்தியாக இருக்கிறது. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? இயேசு உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தருவார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் இயேசு கிரியை செய்வார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அதை நான் உங்களிடத்தில் கேட்கும்படியாக விரும்புகிறேன். நிறைய பேருக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் இயேசு உதவி செய்வார் அப்படிங்கிறது நம்பிக்கை இருக்கிறது இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷங்கள் எப்படி சாப்பிட்டாங்க? இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையிலே வானத்திலேருந்து மண்ணா விழுந்துச்சு, அதை வச்சு சாப்பிட்டாங்க. நம்ம இதை தினந்தோறும் நம்ம வாசிக்கணும். நம்ம வனாந்திர பாதையில் இருக்கிற போது இயேசு நமக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுகிற வரைக்கும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற வரைக்கும் நமக்கு வானத்திலிருந்து மண்ணா விழுந்தது போல யார் மூலமாவது நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். த்ரூ சம்படி, யாராவது ஒருவர் உங்கள் தேவைகளை நிச்சயமாக சந்திப்பார்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அந்த துண்டா பணம் விழும். தேவையின் மத்தியில் தவிச்சு நிற்பீங்க, ஆண்டவர் அதை யார் மூலமாவது சந்திப்பார். ஏன் தெரியுமா? வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை போஷித்தவர், நம்முடைய முற்பிதாக்களை போஷித்தவர், இன்றைக்கு என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அதே போல எங்கிருந்தாவது இந்த பணத்தை விழச் செய்து அதிசயங்களை காணப்படுவோம். ஆரம்ப நாளில் நான் சென்னையிலேருந்து வந்த புதுசில் வறுமை, ரொம்ப வறுமை, பணமே கிடையாது, சாப்பாட்டுக்கே வழி இல்லாத அளவுக்கு வறுமை. ரொம்ப வருஷமாக அப்படி இருந்தது வாழ்க்கை. ஒருக்கா பணமே இல்லை. அப்போது யாரோ ஒருத்தர் ஏதோ கேட்குறாங்க. மேலே வீட்டு மேலே இரும்பு கம்பிகள் கிடந்தது, அதை எடுத்து கொடுத்தோம். 100 ரூபாயோ 200 ரூபாயோ கொடுத்தாங்க. அதை வைத்து நாங்கள் சாப்பிட்டோம். அந்த கம்பியை யாரும் சம்மந்தம் இல்லாதவங்க வேணும்னு கேட்குறாங்க, எடுத்து கொடுத்தோன்னே அப்படி சாப்பிட்டோம். அப்பொழுது ஆச்சரியமாக இருந்தது, ஆண்டவர் இப்படி நம்ம தேவையை சந்திக்கார். அன்றைக்கு 100 ரூபாய் 200 ரூபாயை சந்தித்தவர் இன்றைக்கு இதே போல் 10,000 20,000 1 லட்சம் இருந்தாலும் யார் மூலமாவது ஆண்டவரது தேவை சந்தித்து அவர் அற்புதமாக நடத்துகின்றார், அவர் அதிசயமாக நடத்துகின்றார். ஏன் தெரியுமா? அன்றைக்கு 100 200 அந்த பணம் ஆண்டவரால் தான் வந்துச்சு. இன்றைக்கி 1 லட்சம் 2 லட்சம் நானும் ஆண்டவர் தான் தரார். இனி 1 கோடி 100 கோடினாலும் அவர்தையும் ஆண்டவர் தான் தருவார். இயேசு நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வருவார் என்றால், இயேசு உங்களுக்குள்ளே வருவார் என்றால் நீங்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது. நீங்கள் அசாதாரணமானவங்கிறத உங்களுக்கு நான் நினைவூட்ட விரும்புகிறேன். எசப்பா நீங்கள் வாருங்க, டெய்லி ஜோம் பண்ணிகிட்டே இருக்கு. இந்த மாதம் முழுக்க எனக்குள்ளே வாருங்க, என் பிள்ளைகளுக்குள்ளே வாருங்க, என் வீட்டுக்குள்ளே வாருங்க. இயேசு உள்ளே வரணும்னா நமக்கு தகுதியானவங்களாக இருக்கணும் இல்லையா? ஜெபிக்கணும். நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆண்டவர் உள்ளே வராரு அப்படின்னா எவ்வளவு நமக்கு அது பரவசமாக இருக்கணும். யோசித்து பாருங்கள். ஒரு அரசியல்வாதி வராருனாலே ரோடை எப்படி க்ளீன் பண்ணுறாங்க, அந்த இடத்த எவ்வளோ சுத்தமாக வைக்கிறாங்க. மினிஸ்டர் வரார் அப்படின்னா எவ்வளவோ அது அந்த இடங்களை எல்லாம் மிகவும் ஆயத்தப்படுத்துகிறாங்க. இயேசு கிறிஸ்து வாராருன்னா நம்ம ஆயத்தப்படுத்தும், நம்முடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தும், தூய்மைப்படுத்துவோம். நம்முடைய குடும்பத்தில் காணப்படுற தாறுமாறுகளை நாம் அப்புறப்படுத்துவோம். இயேசுவை வரவேற்போம். ஆண்டவரே நீங்கள் வாருங்கன்னு சொல்லுவோம். இந்த மாதத்தில் நீங்கள் வரணும், எனக்குள்ளே இருக்கணும். நான் எங்கே போனால் எனக்குள்ளே இருக்கணும். நான் ட்ராவல் பண்ணால் என் காருக்குள்ளே நீங்கள் இருக்கணும்.
என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்கள். அப்பொழுது இயேசு உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. தம்பி தங்கச்சி, புது படிப்பில் சேர்ந்துருக்கலாம், என்ன படிப்புனே தெரியல, யாரோ சொன்னாங்க சேர்ந்துட்டேன், எப்படி முன்னேறன்னு எனக்கு தெரியலையே, இந்த பாடமே ஒன்றுமே புரியலே, ஏசப்பா எனக்குள்ளே வாருங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்குள்ளே இயேசு வருவார் என்றால், உங்களுக்குள்ளே இயேசு இருப்பார் என்றால், என்ன பாடம் புரியாத பாடம்னாலும் அதை புரிந்து கொள்ளும்படியான பக்குவத்தை கிறிஸ்து உங்களுக்கு தருவார். கிறிஸ்து உங்களை புது படைப்பாக மாற்றுவார் என்பதுதான் இந்த நாளில் நல்ல செய்தியாக இருக்கிறது. எனவே இந்த புதிய மாதத்தில் வேறு எதையும் பார்க்காதீங்க. இது வரைக்கும் ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க்லேயே நீங்கள் உங்கள் பலத்தை போட்டிங்க. மனுஷன் கொடுத்த ஆலோசனை தேடி போய் தோற்று போயிட்டீங்க. நிறைய ஒரு வீடை வாசல் அங்கே வச்சா இங்கே வச்சா கெட்டினா நல்லாயிருக்கும், அப்போ பிஸ்னஸ் நல்லாயிரும். அவங்க உலகப்புறமான ஆலோசனையை கேட்டு கெட்டி பார்த்துலாம் ஒன்றும் நடக்கலை, நாச மோசங்கள் தான் வந்திருக்குது. ஆனால் இயேசுவை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்கள் என்றால், இயேசுவே நீ வாரும் என்று சொல்லுவீர்கள் என்றால், அவர் உங்களுக்கு எல்லாவற்றிலும் வெற்றியை தருவார். அவர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் என்பதுதான் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தமாக இருக்கிறது. இந்த மாதத்தை பாருங்களேன், நீங்கள் எல்லா புயல் காற்றும் ஓஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு கடனை ஆண்டவர் ஓச்சிக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு பொருளாத மனுஷனையும் ஓச்சிக்கிட்டே இருப்பார். உங்களை யாரெல்லாம் வேதனைப்படுத்துகிறாங்களோ அவங்கள ஓச்சிக்கிட்டே இருப்பார். உங்களுக்கு ஆச்சரியமாக, என்னடா இந்த மாதத்தில் ஆண்டவர் இன்னும் இப்படி ஆசீர்வதிக்கிறது, இதெல்லாம் நடக்குமா, நினைக்கவே இல்லையே, இப்படி நடக்குதே. ஒவ்வொன்றா ஆண்டவர் பார்த்து பார்த்து செஞ்சு எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு இருப்பார். பல வருடமாய் இருந்த புயல் காற்றுகள் எல்லாம் அப்படியே அழிந்து போவதை நீங்கள் காண்பீர்கள். பிரியத்துக்குரியவர்களே, அந்த அளவிற்கு ஆண்டவர் இந்த மாதத்தில் அற்புதங்களை உங்களுக்கு செய்து கொண்டே இருப்பார், அதிசயங்களை செய்து கொண்டே இருப்பார். நீங்கள் பாருங்கள், எல்லா புயல் காற்றும் ஓய்ந்து போகும். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக, உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதங்களுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களுக்காக, உங்களுடைய ஊழியத்துடைய ஆசீர்வாதங்களுக்காக அடியார் ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லோரும் இணைந்து நாம் ஜெபிக்கலாமா? ஜோமனும் ஆண்டவர் பெரிய காரியங்களை இந்த மாதத்தில் செய்வார். ஜோமனும் அப்பா பிதாவே, இந்த புதிய மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திலும் கூட ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறீங்க. காண உதவி செய்திருக்கிறீங்க. எல்லா புயல் காற்றையும் ஓய்ந்து போக பண்ண போகிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. அதற்காக நன்றி. வாக்கு பண்ணிட கர்த்தர் ஆண்டவரே நீர் உண்மை உடையவராக இருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. இறைவா, இந்த பாட தாங்க முடியல, இந்த வியாதியை தாங்க முடியல, இந்த பாட நெருக்கடிகளை தாங்க முடியல, தரித்திரத்தை தாங்க முடியல, கடங்காரங்களுடைய வார்த்தைகளை தாங்க முடியல, ஆண்டவரை இயலாமையை தாங்க முடியல, தோல்வியை தாங்க முடியல, தலைகுனிவை தாங்க முடியல என்று சொல்லி தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கனமிறங்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினால ஓராலா ஷஹல்லா பா கரானாதான கரக்கரா, சாம்பலுக்கு பதிலாக இந்த மாதத்தில் சிங்காரத்தை தருவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறேன். மிக பலத்திருக்கிற பொல்லாத மனிதர்கள், மிகவும் பலவான்களாய் காணப்படுற கொடிதான மனிதர்களை கர்த்தர் அப்படியே காணாமல் போக பண்ணுவார், கரைந்து போக பண்ணுவோம். கண்ணு முன்னால் மிகப்பெரிய பர்வதங்கள் கீழே விழும். இந்த உலகத்தை பயமுறுத்தி கொண்டிருந்த மனிதர்களை பயமுறுத்தி கொண்டிருந்த பலவான்கள், கொடிதானவர்கள் அப்படியே இல்லாமல் போவோம். காத்தை போல கரைந்து போவார்கள், மெழுகை போல கரைந்து போவார்கள். ஆண்டவர் இந்த மாதத்தில் பலத்த கிரியைகளை செய்ய போகிறார். ஒரு ராபாக்கார அந்த துணிகரமான பாவத்தை செய்தவர்கள், துணிகரமாக கெட்ட வார்த்தைகளை பேசியவர்களை கர்த்தர் இந்த மாதத்தில் மடங்கடிப்பார். தெய்வத்தை குறித்த பயம் அனைவரையும் பிடிக்கும்படியாக நான் செய்வேன், என்னை குறித்த பயம் எல்லாருக்கும் வரும்படியாக நான் காரியங்களை நடப்பிப்பேன் என்று ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஓ ராபா கபானா ஷகல் ஹந்தரபானா, எழும்பு எழும்பு, கர்த்தருடைய பிள்ளைகளை எழும்புங்க எழும்புங்க. இந்த மாதத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த மாதத்தில் கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றப் போகிறார். தேவனுடைய பிள்ளைகளுடைய சிறையிருப்பை ஆண்டவர் இந்த மாதத்தில் திருப்ப போகின்றார். உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த மாதத்தில் உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். கர்த்தருடைய ஜனமே, ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க. இந்த மாதத்தில் அதிசயத்தை காணப்படுவார். இதுவரைக்கும் தீங்கு கண்டீங்க, இனி தீங்கு காண மாட்டீங்க, இனி வேதனையை காண மாட்டீங்க, மரணங்களை காண மாட்டீங்க, பொல்லாத மனிதர்களை காண மாட்டீங்க, அவமானங்களை காண மாட்டீங்க, தட்டுப்பாடு தரித்திரத்தை காண மாட்டீங்க. பாத்திரங்கள் நிரம்பி வழியட்டும் என்று சொல்லி ஆண்டவரை ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் மருத்துவமனை வேண்டாம், மாத்திரை வேண்டாம், ஆஸ்பத்திரி வேண்டாம், பயங்கரங்கள் வேண்டாம். கர்த்தர் எப்படியாவது பிள்ளைகளை சந்திப்பீராக, எப்படியாவது கொணலான காரியங்களை செவைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ரபூகாபானி ஒரிபாக்கா லபார எல்லா பொல்லாத ஆவிகளும் விலகட்டும் அப்பா, எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளும் விலகட்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. போதையின் ஆவிகள், அடிமைத்தனத்தின் ஆவி, மொபைல் அடிமைத்தனத்தின் ஆவி, பைக்கு வேகமாக ஓட்ட வைக்கிற ஆவிகள், ஆண்டவரே வாலிபத்தின் பாவத்தின் ஆவிகள் எல்லாவற்றையும் கடிந்து கெட்டுகிறோம். ஆண்டவரே வாலிப சேனை எழும்பட்டும், உமக்காக எழும்பட்டும்.
இந்த காலமாக நல்ல காரியங்கள் நடக்காதவர்களுக்கு இந்த மாதத்தில் ஆண்டவரை எப்படியாவது நல்ல காரியங்கள் நடக்கணும், எப்படியாவது தகப்பனே அவருடைய காத்திரத்தில் இன்பமாய் முடியணும். ஆண்டவரை நீங்கள் தான் அதிசயங்களை செய்யணும், நீங்கள் தான் அற்புதங்களை செய்யணும், நீங்கள் தான் அவர்களை சந்தோஷப்படுத்தணும். வயதானவர்களுக்கு ஜெபிக்கிறோம், கீழே விழுந்து விடாதபடிக்கு 2 கைகளை காத்துக்கொள்ளும். இந்த மாதம் எல்லா தீங்கிற்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உடைய பிள்ளைகளுடைய கொம்புகளை உயர்த்துங்க. ஏசப்பாவுடைய பிள்ளைகளுடைய கொம்புகளை உயர்த்துங்க. இவர்கள் ஏசப்பாவுடைய பிள்ளைன்னு எல்லாரும் அறியும்படியாய் செய்யுங்க. 100 மடங்கு பெருகட்டும், கிருபை தாங்கட்டும். நான் ஊழியக்காரங்க என்று பிள்ளைகள் செய்கிற பிஸ்னஸை, போக்குவரத்தை, படிப்பை, அந்த ஊழியங்களை ஏசப்பா நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். வாழ்ந்திருக்கட்டும் அப்பா. எங்கள் நாட்டை அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும், என்னுடைய பிள்ளைகளை அதிகமாக ஆசீர்வதியும். ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்களை இந்த மாதத்தில் அளவில்லாமல் ஆசீர்வதியும். 4 கூட்டங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா மக்களும் பெருகட்டும் அப்பா. நம்முடைய நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பார்க்கிற மக்கள் கோடா கொடியை பெருகட்டும். கரங்களது நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும். ஏசி மூலம் ஜெபிக்கிறோம் இதாங்க. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒருபொழுதும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாடி அந்யோன்யம் இல்லாத பிரசன்னம் இது மாதம் முழுவதும் உங்களோடு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. God bless you.